பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபாச வீடியோ வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள். கர்நாடகாவையே மிகப்பெரிய பரபரப்புக்குள்ளாக்கிய ஒரு விவகாரம் பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாஸ் வீடியோ விவகாரம். கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான வீடியோக்கள் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர் கடந்த 26ஆம் தேதி, அதாவது கடந்த மாதம் 26ஆம் தேதி, ஏப்ரல் 26ஆம் தேதி அந்த வீடியோக்களில் சிலவை வெளியான உடனேயே இந்தியாவிலிருந்து ஜெர்மனி சென்றிருந்தார். இந்த நிலையில் இந்த வீடியோ அனைத்துமே வெளியான சூழலில் எஸ்ஐடி அமைத்து மாநில அரசு விசாரணை நடத்தி வருகிறது. எஸ்ஐடி 5 முறை சம்மன் அனுப்பியிருந்தது, நாங்கள் ஆஜராகவில்லை. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பிரஜ்வல் ரேவண்ணா தாமாக முன் வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் வரும் 31ஆம் தேதி, மே 31ஆம் தேதி தான் எஸ்ஐடியின் விசாரணைக்கு நேரில் ஆஜராவதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று அவரது தரப்பில் வழக்கறிஞர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏனென்றால் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு ஆஜராகும் பட்சத்தில் அவர் மீது உள்ள வழக்கு ஏற்கனவே 376வது பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பாலியல் பலாத்கார வழக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் கைதாக வாய்ப்பு இருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் முன்ஜாமீன் கேட்டு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மனுவை விரைந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இது தொடர்பான எப்போது விசாரிக்கப்படும் என்ற எந்த அதிகாரிப்பு அறிவிப்பும் தற்போது வரை வரவில்லை. இன்று மாலைக்கு பிறகு அதுக்குரிய அறிவிப்பு நாளை எடுத்துக் கொள்ளப்படுமா அல்லது ஏதேனும் வேறு தேதி அறிவிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த சூழலில் நாளை ஜெர்மனியின் முனிச் நகரிலிருந்து பெங்களூரு திரும்புவதாக பிரஜ்வல் ரேவண்ணா தரப்பில் விமான டிக்கெட் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாளை திரும்பும் பட்சத்தில் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவார். அன்றைய தினமே கைது செய்யப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது, இந்த ஜாமீன் கிடைக்கவில்லை என்றால். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரதி ராஜா. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.